நம்ம வாழ்க்கையை விட பெரிய தியாகம் பண்ணணும். நம்ம வாழ்க்கை தியாகமற்ற வாழ்க்கை, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் அவங்க வாழ்க்கை தியாகமான ஒரு வாழ்க்கை. தயானந்தர் சுவாமி போல உள்ளவங்கெல்லாம் ஆசிரமம் அமைச்சு பெரிய ஆன்மீக பணி செஞ்சுட்டு வராங்க. அங்கே ஆணுகட்டியில் அமைச்சிட்டு வராங்க. எல்லாம் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை போகணும். இப்போ மற்ற அவங்களுடைய சிஸ்டர்லாம் அந்த பணி செஞ்சுட்டு வராங்க. அப்போ நம்ம சுவாமிஜி ஆண்மலை இருந்துக்கிட்டு பெருமாள் மலை ஒரு காலத்தில் வந்து கேட்பார் இல்லாமல் கிடந்தது. பெருமாள் மலை கல்ல மது தயார் பண்ணுற இடமாகவும் சூதார்படி இடமாகவும் பெருமாள் மலை இருந்தது. இன்னைக்கு வந்து மாசாணி மங்கல் உப கோயிலாக மாறவும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வருவதற்கு முக்கியமான காரணம் சுவாமிஜி அவங்க தாங்கிறது யாரும் மறக்கக்கூடாது. நான் ஒரு 57 ஆண்டுகளாக சமூக பணி செஞ்சுட்டு வரேன். பக்கத்திலே தான் நான் இருந்துட்டு இருக்கேன். எனக்குலாம் அந்த சிந்தனை வரவே இல்லை. ஏன் வரலைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த ஆன்ம பலம் இல்லை. எனக்கு சாமிஜிக்கு ஒரு ஆன்மீகவாதியாக எல்லாம் சாதிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாரும் தெரிஞ்சுங்க. ஆன்மீக பலம் எல்லாம் சாதிக்கவே முடியாதுன்னு மகாத்மாவே சொல்லியிருக்காரு. நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். அவர் சாமிஜி பேசணும், அவர் நிறைய பேசணுன்னு இருக்கு. ஆனால் இந்த கருத்து கூட சொல்லாமல் உங்களை அனுப்புனா எனக்கு வந்து நிறைவேற்படாதுன்னு அந்த கருத்து சொல்கிறேன். அதனால் உலகத்தில் வந்து யாரால் இது சாதிக்க முடியாது. பிரதமரால் சாதிக்க முடியாது, முதல்வரால் சாதிக்க முடியாது, ஜனாதிபதி சாதிக்க முடியாது, பெரிய கோடீஸ்வரனால் சாதிக்க முடியாது. ஆன்மீகவாதி எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இனி 1000 கோடி ஆண்டு ஆனாலும் ஒரு ஆன்மீகவாதிக்குனால உலகம் போயிட்டே இருக்கும். ஆன்மீகத்தை எடுத்து பேசுறதுக்கு அது வேறு விஷயம். இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்க அது வேறு விஷயம். அவங்களை பற்றின பேச்சு நம்ம கிடையாது. ஆகவே ஆன்மீகவாதிக்குனால உலகம் போயிட்டே இருக்க. எப்பவுமே 56 ஆண்டுகளாக சாதிக்காத வச்சு சாமிஜி வந்திருப்பனால படிக்கட்டுகள் அமைச்சாங்க. சுவாமிஜி ஒழுங்கு செப்பம் இந்த பண்ணாங்க. யாரும் போக மாட்டாங்க. இங்கெல்லாம் புதர் மண்டி கிடக்காங்க. அடுத்ததாக தண்ணீர் அடிப்படை பிரச்சனை. கீழே இருந்து போர் போட்டு தண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க. தண்ணி போனால் எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மின்விளக்கு போயிட்டு உடனே பயந்துட்டு வெளியேடுவாங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு மின்விளக்கெல்லாம் அங்கே போட முடியுமா? அந்த மலையில் சில பேர் 2000-3000 மீட்டர் உயரமான மலையில் போய் மின்கம்பத்தை தூக்கிட்டு போய் போட முடியுமா? முடியவே செய்யும். அதெல்லாம் போட்டு மின்விளக்கு தயார் பண்ணியிருக்காங்க. சுற்றுப்பாதை ரெடி பண்ணி கிரிவலம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு புரட்டாசி மாதம் வரப்போகுது. புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமைகளும் மிகச்சிறப்பான பூஜை. கிரிவலம் திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக மிகச்சிறப்பான முறையில் கிரிவலம் இங்கே நடந்துட்டு இருக்கு. சாதாரண விஷயம் அல்ல.